வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. நான் உங்கள் சுரேந்தர். நேற்று மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் பல விஷயங்கள் கவனம் ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமையில் தனிநபருக்கு உண்டான வருமான வரி வரம்பு அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டுள்ளது கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளதுன்னு சொல்லலாம். அது குறிப்பாக இப்போ நடைமுறையில் 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாதுங்கிறத அறிக்கையை தாக்கல் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றிருந்த நிலைமையில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் சேர்த்தியே எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நபர் இதற்கு முன்னாடி 8 லட்ச ரூபா ஒரு ஆண்டு வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வருமான வரி கட்டிட்டு இருந்தாரு, வருமான வரி தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாரு, வருமான வரி கட்டிட்டு இருந்தார். அப்போ இப்போ முழுவதுமே கட்ட தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கு. அதே வேளையில் புதுசாக ஒருத்தர் ஒரு வருமான வரி தாக்கல் செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு டேபிளை போட்டு அதில் 4 லட்ச ரூபாய்க்கு தான் வருமான வரி 0%, அதுக்கு மேலே வர்ற 8 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட், 8லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் அப்படின்னு பர்சன்டேஜ் போட்டுருக்காங்க. இது எதுக்காக இந்த பர்சன்டேஜ் போட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. எனக்கு பர்சனலாக நான் வருமான வரி கட்டுறதில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அதை பற்றின ஐடியா கிடையாதுன்னு நான் எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்டேன். அவங்ககிட்ட இது கேட்கும்போது அவங்க சொன்னதும் 12 லட்ச ரூபாய்க்கு வருமான வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு இந்த டேபிள்னா அது அவங்களுக்கும் தெரியல. சரி, நமக்கு தெரிந்த நண்பர்கள் ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு இதை பற்றி தகவல் பெறலான்னு கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன எக்ஸப்ஷன் இருக்குது, என்ன எக்ஸப்ஷன் இல்லை அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் எங்களுக்கு இன்னும் தெரியல. அதனால் பெட்டர் நீ ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்குறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீ வீடியோ பண்ண போறேன்னு சொல்கிற, அந்த வீடியோவில் தவறான தகவல் வாங்கியும் சொல்லிடக்கூடாது. அதனால் கேட்டுட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது தான் பெட்டராக இருக்குன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அப்படி யோசிக்கும்போது என்னுடைய அண்ணனே ஒருத்தர் ஆடிட்டிங் ஆஃபீஸ் வச்சுக்கிறார். அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது தான் ஒரு டீட்டெயில்டாகவும் ஒரு கிளாரிட்டியாகவும் ஒரு பதில் எனக்கு கிடைச்சிது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனிநபர் 4 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வருமான வரியும் கட்ட தேவையில்லை, அதே சமயத்தில் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்கிறார். எப்போ 4 லட்ச ரூபாயை அவருடைய வருமானம் தாண்டிகிறதோ அப்போ அவர் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு தனிநபர் எப்போ ஆண்டு வருமானம் 4 லட்ச ரூபாயோட அதிகரிக்குதோ அப்போ அந்த நபர் யாராக இருந்தாலும் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டியது கட்டாயம்னு சொல்கிறார். சரி, இப்படி தாக்கல் செய்யும்போது 4 லட்ச ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் தாக்கல் செய்யக்கூடிய வருமானத்துக்கு வரி கட்டணுமான்னு கேட்டோம்னா நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டியது இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காகவே அதில் 0ன்னு காட்டிடும் அப்படிங்கிறார். சரி, அந்த ஸ்லாப் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வெறுமனே சொன்னால் உனக்கு புரியாது, ஒரு உதாரணத்தோட சொன்னா தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அந்த உதாரணத்தை நம்ம இப்போ ஒரு அனிமேஷனை பார்க்கலாம் வாங்க. புதிய வருமான வரி வரைவு. இந்த வரைவின் கீழே 12 லட்ச ரூபா வரைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது வருமானத்துக்கு. அதாவது 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதுக்கு இந்த டேபிள் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய கேள்வியாக இருக்குது. இந்த டேபிளை நிறைய பேர் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் நிறைய பேர்த்த குழப்பத்தை ஏற்படுத்துன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமான வரியை நீங்கள் தாக்கல் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது இந்த பர்சன்டேஜை உங்களுக்கு கணக்கில் காட்டாது. 12 லட்ச ரூபாய்க்கு கீழே உள்ள வருமானத்தை நீங்கள் கணக்கில் காட்டும் போதே அதுக்குண்டான டேக்ஸுங்கிறது அங்கே 0ன்னு காட்டிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதனால் இந்த புதிய வரைவில் 12 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த ஸ்லாபை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லாப், இந்த டேபிள் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒருவேளை 12 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வருமானம் ஈட்டி, உதாரணத்துக்கு 15 லட்ச ரூபா வருமானம் ஈட்டினீங்க அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபா எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. 15 லட்ச ரூபா வருமானம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லட்ச ரூபாய்க்கு எந்த வருமானமும் கிடையாது. அதுக்கு அடுத்த 4லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் 5% வருமானம். அதாவது அந்த 15 லட்ச ரூபாயில் முதல் 4 லட்ச ரூபாய்க்கு வருமானம் கிடையாது. அதுக்கு அடுத்த 4 லட்ச ரூபாய்க்கு 5% வருமானம் வரி கட்டும்போது 20,000 ரூபா வருது. அதுக்கு மேலே வர்ற மீதி இருக்கக்கூடிய 4 லட்ச ரூபா, 8லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு 10% வருமான வரின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே 40,000 ரூபா வருது. நம்மளுடைய 15 லட்ச ரூபாயில் முதல் 4 லட்ச ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது. அடுத்த 4லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் 5% வருமான வரி, அப்போ 20,000 ரூபா கணக்காகுது. அதுக்கு அடுத்த 8லேருந்து 12 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய 4 லட்ச ரூபாய்க்கு 10% கணக்காகுது, 40,000 ரூபா வருது. அப்போ இங்கே 12 லட்ச ரூபா கணக்காயிருச்சு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 12லேருந்து 16 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய
அந்த வருமானத்துக்கு 15% வந்து வருமான வரியாக சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கேயே 12 லட்ச ரூபா கணக்கிட்டோம். அப்போ இதுக்கு மேலே இங்கே ஒரு 3 லட்ச ரூபா கணக்கு போடும்போது அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 15% கணக்கு பண்ணும்போது 45,000 ரூபா வருது. அப்போ ஆக மொத்தம் இந்த 15 லட்ச ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய இந்த கணக்கீடு அடிப்படையில் நம்ம கட்ட வேண்டிய வருமான வரிங்கிறது 1,05,000 ரூபாயாக இருக்குது. இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லாப் எதுக்காக, இந்த ஸ்லாப் வந்து இந்த டேபிள் எதுக்காக அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் அனைவருக்குமே நான் தெரியணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். அதனால் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.